என்னதான் நம்ம நாடு தொழில்நுட்ப வளர்ச்சியில முன்னேறி போனா கூட இன்னமும் இந்த நாட்டுல ஜாதி அடக்குமுறைகளும் வன்முறைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதற்கு சான்றா ஒரு சம்பவம் தான் தெலுங்கானால நடந்திருக்கு. தெலுங்கானா மாநிலம் மேடக் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கவுடாஜிகூடா அப்படிங்கிற கிராமத்துல பறையடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்காகவே ஒரு குடும்பத்தையே அந்த கிராமத்துல இருந்து ஒதுக்கி வச்சிருக்க சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. பஞ்சமி சந்திரம் அப்படிங்கிற ஒரு இளைஞருடைய குடும்பம் அந்த கிராமத்துல வசிச்சுட்டு வருது. கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. இறந்தவரோட வீட்டுல பறையடிக்கிறதுக்காக பஞ்சமி சந்திரம் அப்படிங்கிற இளைஞரனுடைய குடும்பத்தை கூப்பிட்டுருக்காங்க. நாங்க இந்த தொழிலை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப இந்த தொழில் செய்யறதில்ல அப்படின்னு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மறுத்திருக்காங்க. இந்த பஞ்சமி சந்திரம் அப்படிங்கிற இளைஞர் முதுகலை பட்டம் முடிச்சு தனியார் நிறுவனத்துல வேலையும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவருடைய தம்பியா இருக்கக்கூடிய பஞ்சமி அர்ஜுன் அப்படிங்கிறவரும் முதுகலை பட்டம் முடிச்சுட்டு ஒரு மருந்து கம்பெனியில இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஊர்லயே படிச்ச ரெண்டே 2 இளைஞர்கள் அப்படின்னா அது இவங்க 2 பேர் தான் அப்படின்னு அந்த ஊர் மக்களே சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த 2 இளைஞர்களையும் பறையடிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் நிர்பந்திச்சிருக்காங்க. ஒரு தனியார் கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த பஞ்சமி சந்திரம் இந்த ஊரினுடைய கட்டுப்பாட்டுனாலையும் வேற வழியே இல்லை, இந்த ஊர்ல இருந்தாகணும் அப்படின்னா பறையடிச்சே ஆகணும் அப்படிங்கிற இந்த ஊரினுடைய நிர்பந்தத்தினாலையும் அடிக்கடி பறையடிக்கிறதுக்காக லீவ் எடுத்ததுனால அந்த நிறுவனத்துல இருந்தே பணி நீக்கமும் செய்யப்பட்டிருக்காரு. இதனால கடந்த 5 வருஷமா நான் பறையடிக்கிற தொழிலையே விட்டுட்டேன், செய்யறது கிடையாது அப்படின்னும் பஞ்சமி சந்திரம் சொல்லியிருக்காரு. கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி எங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டாங்க. அங்க பறையடிக்க முடியுமா முடியாதான்னு கேட்டாங்க. நாங்க படிச்சிருக்கோம், இப்ப வேலை பார்க்குறோம், எங்களால நிச்சயமா இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு நாங்க சொன்னோம். அதுக்காக எங்க தந்தையினுடைய பேரை சொல்லி எங்களை ரொம்ப அவமரியாதையா நடத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. பறையடிக்கிறவனுடைய பையன் தானே நீ, உன்னால பறையடிக்க முடியாதா அப்படின்னும் இன்னும் மோசமான வார்த்தைகளை சொல்லி எங்களை அவமதிச்சாங்க. இருந்தாலும் கூட நாங்க ரொம்பவே தீர்க்கமா இருந்தோம், பறையடிக்க முடியாது அப்படின்னு. அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி எங்களை அந்த ஊர்ல இருந்து ஒதுக்கி வைக்கிறதாகவும் எங்க கூட யாராவது பேசினா அவங்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கிறதாகவும் முடிவெடுத்தாங்க. இதனால சின்ன வயசுல இருந்தே எங்க கூட இருக்கிற யாருமே கூட இப்ப எங்க கூட பேசுறது கிடையாது. அப்படி பேசின ஒரு சிலரையும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதியினர் அடிச்சு துன்புறுத்தி ரொம்பவே கொடுமையும் படுத்தியிருக்காங்க. இதனால இப்ப இந்த ஊர்ல யாரும் எங்க கூட பேசுறது கிடையாது. எங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும்னா கூட நாங்க வெளியூருக்கு போய் தான் வாங்க வேண்டிய நிலைமை இருக்கு அப்படின்னு பஞ்சமி சந்திரம் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாரு. எங்க அப்பா படிக்காததுனால இந்த தொழிலை செஞ்சாரு, நாங்க படிச்சு முடிச்சு ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல எங்களை இந்த தொழிலை செய்ய சொல்றது நியாயமா? நாங்க படிச்சு வேலைக்கு போறது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினருக்கு முன்னாடியில இருந்தே சுத்தமா பிடிக்காது. நாங்க படிக்க கூடாது அப்படின்னும் வேலைக்கு போக கூடாது அப்படின்னும் நிறைய தடங்கல்களை கொடுத்தாங்க. அதையும் மீறி நாங்க இன்னைக்கு வேலைக்கு போறதுனால இந்த மாதிரியான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தன்னுடைய குற்றச்சாட்டை முன் வச்சாரு. இது மட்டும் இல்லாம இந்த செய்தி வெளியே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா செய்திகள்ல வந்ததுக்கு பிறகுதான் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய முன்னாள் ஊர் தலைவர் உட்பட 31 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. நாட்டுல இது போன்ற ஜாதி அடக்குமுறை சம்பவங்கள் இன்னமும் தினமும் நடந்து வரதை நம்ம செய்திகள்ல பாக்குறோம். இப்படி இருக்கிற நேரத்துல நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போதா இல்ல இந்த மாதிரி சம்பவங்களால நாடு பின்னோக்கி தள்ளப்படுதா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு வலுவா எழும்புது.